கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலை தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மையுள்ள தேவன். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவராக. இந்த நாளுக்கான நம்மளுடைய சிந்தனைக்கு லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் பகிர்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மேலே வச்ச அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவரை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினாங்களேங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3, 4, 5 இப்படியாக வாசிக்கிறான். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடு அணிவிக்கிறவுமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவென்று எண்ணினோம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரை இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அடித்து அவரை காயப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க, பரியாசம் பண்ணாங்க, இழிவாக பேசினாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அவங்க தேவனுக்கு செய்த துரோகத்தை அவர் எண்ணாமல் அவங்களுக்காக, பிதாவே இவர்கள் செய்கிறதை மன்னியும், தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் இந்த மாதிரி சிலுவையில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட காயங்கள், அவர் நமக்காக சிந்தின இரத்தம், ஆண்டவரே அவர் தேவன் செய்த எவ்வளவு கஷ்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஜனங்களை நமக்காக கோவப்படலை, நம்ம மேலே கோவப்படலை, நம்மளை வெறுக்கலை. ஆனால் இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி அவரை போல் நம்ம இந்த கஷ்டத்தில் இருந்தால் நமக்கு யாராவது துரோகம் செய்தவங்கள நம்ம மன்னிப்போமா அப்படின்னு பார்த்தா நம்ம மன்னிக்கவே மாட்டோம். ஆனால் தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேணான்னு ஒதுக்குனாங்க, வேணான்னு தள்ளுனாங்க, அவங்கள சிலுவையில் அறையணும்னு சொல்லி சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, காரி துப்புனாங்க, ஈட்டியால் விழாவில் குத்துனாங்க. இவ்வளவு பாடுகளை சகித்த தேவன் அவங்களுக்காக அந்த சிலுவை பாடு மரணத்தில் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறப்ப கூட அவங்கள பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிதாவிட்ட மன்னிப்பு கேட்டு பகிர்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறாரு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமா ஆண்டவர் அப்படியாக ஜெபம் பண்ணார், ஜீவனை கொடுத்தாரு? புறஜாதியாக இருக்கிற நமக்கும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார். நம்மளுடைய பாவங்களுக்காக இன்றைக்கும் பிதாவினுடைய தேவனிடத்தில் பகிர்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த
காலத்தில் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார், நன்மை செய்தார். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருக்கு நாம் நன்மை செய்கிறோமா, அவருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா, அவருக்கு உண்மையாக வாழ்கிறோமா? இப்படி ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்தோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேணும். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்லணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை தேவனை பற்றி தெரியாதவங்களுக்கு சுவிசேஷம் நாம் அறிவிக்க வேண்டும். மூணாவதாக, பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பகிர்ந்து பேசின தேவனுடைய அன்பை அதே போல் நம்ம மற்றவங்களுக்காக இந்த அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு நாம் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல் நாமளும் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நான்காவதாக, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை செய்ய சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். நாமளும் கூட நம்மளால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு, சபைக்கு வர்றவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நாம் உற்சாகமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் நம்ம சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழும் பொழுது தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.